அப்படின்னு நினச்சி உட்காந்துட்டா போதும். ஏன் அவன் தானே அந்த நினைப்பு கொடுக்கணும். மனம் எனும் தோணி வற்றி மதியெனும் கோலை ஊன்றி சினம் எனும் சரக்கை ஏற்றி செறிகடல் ஓடும்போது மதன் எனும் பாறை தாக்கி மறியும் போது அறிய ஒண்ணாது உனை உணும் உணர்வை நல்காய் ஒற்றியூர் உடைய கோவே. சாமி, நான் உன்னையே நினைக்கிறதுக்கு ஒரு அருள் செய் அப்படின்னு கேட்டார் அவர். அப்போ நான் செய்கிறேன் நினச்சோம்னு செய்ய முடியாது. சாமி கொஞ்சம் பார்த்து இந்த மாட்டை கொஞ்சம் ஒரு சரிப்படுத்தி குடியா அப்படின்னு நம்மளை ஒரு நெறிப்படுத்தி கொடு என்று வேண்டி அமர்வீர்களானால் நிச்சயமாக வாய்க்கும். இல்லையா? நானும் முயற்சி பார்த்தேன், என்ன வந்த பாட்டை காணோம் அப்படின்னா நெடுங்கல பதியத்தை பாடிட்டு உட்காருங்க. நெஞ்சம் நின்னோடு நிலா வகை இடும்பைகள் தீர்த்து அருள் செய் என நெடுங்கலத்து ஆதியை இடர்களையாய் நெடுங்கலம் மேயவனேன்னு பாடினார். சொன்னவர் தெய்வ சேக்கிழார் பெருந்தகை. அந்த பதிகத்துக்குரிய ஆற்றல் என்ன தெரியுங்களா? நெஞ்சு அவன்கிட்ட போக மாட்டேங்குது, நெஞ்சு அவன்கிட்ட அவங்களுக்கான பதிகம். நாம் இடர்களையும் பதிகம் நான் நினச்சிட்டோம். ஆபீஸில் இடராக இருக்குது, பக்கத்து வீட்டுக்காரர் இடர் பண்ணுறாங்க, எனவே இடர்களையாய் நெடுங்கலம் மேயவனே அப்படின்னு அதுக்கு படிச்சுட்டு இருக்கிறோம். உண்மையிலேயே அதுக்கெல்லாம் இல்லை. அது நெஞ்சு நின்னொடு நிலா வகை இடும்பைகள் தீர்த்து அருள் செய். பெரிய புராணத்தில் மூலத்தை படிச்சிங்கன்னா தான் இந்த பதிகம் இதற்காக பாடப்பட்டு என்கிற செய்தி தெரியும். இல்லைன்னா நம்ம வெறும் மேலோட்டமாக படிக்கும்போது துன்ப நீக்கத்துக்கான பதிகம் படிப்போம். துன்பம் நீக்காதான் என்ன நீக்கும். ஆனால் அது மட்டுமே அதனுடைய வேலை இல்லை. அதையெல்லாம் கடந்து நெஞ்சத்தை கொண்டு அவன்கிட்ட சேர்க்கிற வேலையை செஞ்சு கொடுத்துரும் அந்த பதிகம். எனவே அவசியம் நாம் கொஞ்சம் கொஞ்சம் முயற்சி பண்ணணும். இன்றைக்கி ஒரு நிமிடம் உட்கார்ந்தாலும் பரவாயில்ல, 5 நிமிஷம் இப்படியே உட்கார்ந்து பழகுங்க. பழகினாலன்றி இந்த பழக்கம் கைவர பெறாது. அதனால் அவசியம் முயற்சி பண்ணுங்க. சரி, 8ம் 2ம் உருவான லிங்கத்தே நாதன் நட்டம் புதல்வா நவிலக்கள் சிட்டன் மேலானவன் சிவாய நம என்னும் திரு எழுத்து அஞ்சாலே அவாயம் அற. இங்கே துன்பம் அற. எத்தகைய துன்பம்? இங்கே துன்பம் என்பதற்கு என்ன உரை கொடுத்துருக்காருன்னு அப்படியே உரை பாருங்கள். பிறவி அப்படிங்கிறதான் துன்பம். அப்படியே அந்த உரையை நான் முதல்ந்து படிக்கிறேன், அப்படியே பாருங்கள். மாணாக்கனே, 8ம் 2ம் உருவாயிருக்கின்ற எகரமாகிய ஆன்மாவிடத்திலே செய்யும் நடனத்தை சொல்ல கேட்பாயாக. மேலான இறைவன் சிவாய நம என்ற திரு எழுத்தாலே திருவுருவா கொண்டு ஆன்மாக்களின் பிறவி நீங்க நடனம் செய்கின்றான். பாட்டு என்ன சொல்லுது? அவாயம் அரங்குது. உரை சொல்லுது பிறவி நீங்கன்னு. அப்போ எது அவாயம்? பிறவியே அவாயம்தான். நாம் பிறவியில் துன்பம் வந்துச்சுன்னு கவலைப்படுறோம். பிறவியே துன்பந்தாயா? எனவே கருத்து குழப்பத்தில் இருக்கிறோம். எனவே பிறவி என்றாலே துன்பம். அப்போ துன்பம் நீங்கன்னு அர்த்தம், பிறவி அறணும்னு அர்த்தம். மாய பிறப்பருக்கு மன்னன். எனவே நமக்கு பிறவி அறுத்தலே பெரும் துன்பத்திலிருந்து விடுதலை. அப்போ உடம்போடு இருக்கும்போது பெறுகிற துன்பங்கள்லாம் சிறு சிறு துன்பங்கள். பெருந்துன்பம் எது? பிறவி தான். அதை நினைவில் வைத்து கொள்ளுங்கள். சரி, இப்போ அந்த கூத்துக்கு சொல்லும்போது இந்த பாட்டில் சொன்னார், ந ம சி வ ய. நா என்பது திருவடி, மா என்பது வயிறு, சி என்பது தோள், வா என்பது முகம், யா என்பது முடி. இந்த எழுத்தை சொன்னால் அந்த வடிவு வரும், எழுத்தை சொன்னால் வடிவு வரும். அப்படின்னு என்ன அர்த்தம்? கண்ணை விழித்து சாமியை பார்க்கும்போதெல்லாம் அந்த எழுத்தை சொல்லி சொல்லி பார்த்து பழகணும். நீங்கள் நடராசரை போய் தரிசிக்கும்போது ந ம சி வ ய, ந ம சி வ ய அப்படி எழுத்தை சொல்லி அந்த வடிவத்தை பார்த்து பார்த்து பழகி கொண்டால் கண்ணை மூடி உட்காரும்போது அதே எழுத்து சொன்னால் அந்த வடிவம் வந்து நின்றுடும். நீங்கள் பார்த்து பழகினாலன்றி அந்த வடிவம் உங்களிடத்தில் வந்து நிற்காது.
நான் அம்மான்னு சொல்கிறேன், எல்லாத்தையும் அவங்க அம்மா நினைவுக்கு வந்து நிற்கும். ஏன்? நீங்கள் பழகியதுனால், பார்த்து பார்த்து பழகியதுனால் இந்த வடிவம் தன்னை போல இப்போ வந்து நிற்கும். இதே நான் தெரியாத ஒரு பொருளை சொல்கிறேன், உங்களுக்கு வந்து நிற்குமான்னு கேட்டால் நிற்காது. ஏன்? நீங்கள் பார்க்கலை. அப்போ நடராசரை பார்க்கணும், பார்க்கும்போது எழுத்து வடிவத்தில் பார்க்கணும். இது இந்த பாட்டில் சொல்லப்பட்ட செய்தி. சரி, இப்போ சிவாய நமன்னு இருந்தால் எப்படி பார்க்கலாம்? இப்போ நமசிவாயன்னு சொன்னால் நானா திருவடி, மானா வயிறு, சீனா தோள், வா முகம், யா முடி. சரி, அப்போ சிவாய நமன்னா அடுத்த பாட்டு பாருங்கள். சேர்க்கும் துடி சிகரம், சிக்கன வா வீசுகரம், ஆர்க்கும் யகரம் அபயகரம், பார்க்கில் இறைக்கி அங்கி நகரம், அடிக்கீழ் முயலகனார் தங்கும் மகரம் அது தான். இதுவே சிவாய நம அப்படிங்கிற மந்திரமாக இருந்துச்சுன்னா நீங்கள் எப்படி பார்க்கணும் அப்படின்னு கேட்டால், சி என்றால் உடுக்கை, வா என்றால் இடதுபுறத்திலிருந்து வலதுபுறம் நோக்கி வருகிற கரம், அதுக்கு பேர் வீசு கரம்னு பேர், வீசு கரம். யா என்றால் அமைந்த கரம், இது பேர் அபய ஹஸ்தம்பாங்க வடமொழியில். ஹஸ்தம்னா கை, அபய ஹஸ்தம், அபயம், அஞ்சல், அஞ்சல் என்று அருள் செய்கிறது. எனவே அபயகரம்னு பேர். அப்போ உடுக்கை ஏந்திய கரம், இந்த பக்கம் இடது பக்கம்ந்து வலது பக்கமாக வந்ததுனால அதுக்கு பேர் வீசு கரம். இந்த யாவுக்கு அமைந்த கரம் என்று பெயர். அப்போ சி வ ய, நெருப்பேந்திய கரம் நகரம், ஊன்றிய திருவடி மகரம். அப்போ நமசிவாயன்னு பார்ப்பது ஒரு நிலை. அதுவே சிவாயனம் வந்துட்டா சி, அடுத்தது வீசுகரம் வா, ய ந ம, இப்படி பார்க்கணும். அப்படியே சி வ ய ந ம, சி வ ய ந ம. அப்போ நீங்கள் தியானிக்கும் போது எழுத்தை சொல்லி சொல்லி தியானிக்கணும். எழுத்தை சொன்னால் உருவம் வந்து நிற்கணும். இதாங்க பயிற்சி. இப்படி தியானித்து வந்தால் உங்களுக்கு நடராச பெருமானின் கருணை வாய்க்கும் அப்படிங்கிறது தான் செய்தி. சரி, இப்போ நமசிவாயன்னு சொன்னீங்க, அப்புறம் சிவாய நம அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, இந்த ரெண்டும். அப்போ இந்த ரெண்டுக்கும் என்ன வேறுபாடு? ரெண்டும் ஒன்று தானே. நமசிவாயனாலும் சிவாய நமனாலும் ஒன்று தானே அப்படி கேட்டால், நமசிவாய என்பதில் நகரம் முன்னிற்கிறது, சிவாய நம என்பது சிகரம் முன்னிற்கிறது. எது முன்னிற்குதோ அது விளையும். அப்போ நமசிவாய என்ற எழுத்தில் நகரம் முன்னிற்குமானால் அங்கே இருக்கிற அந்த எழுத்து குறிப்பது எதை? திரோதான சக்தியை குறிக்கும். திரோதான சக்தி என்பது மாயை கண்மத்தை இயக்குகிற சக்தி. எனவே மறைப்பு வழியாக மலத்தை நீக்கி உயிரை, ஆன்மாவிடத்திலாகிய அந்த உயிரை சிவத்தை பதியுமாறு செய்கிற செயலை அது செய்யும். எனவே நமசிவாய என்கிற போது வருகிற விளைவு, ஒரு அருள் அனுபவம் இருக்கிறதே, அதைவிட மேலானது சிவாய நம என்று சொல்லுகிற பொழுது. அப்போ சிவாய நம, சிவாய நம, சிவாய நம என்று சொன்னீங்கன்னா, நமசிவாய என்று சொல்வதை காட்டிலும் மேலான இன்பம் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது இந்த பாட்டை சொல்லுகிற செய்தி. ஏன் நமக்கு இப்போ நடராசரை தான் பார்க்குறோம், மந்திரத்தினுடைய விரிபொருளை அடுத்த கேள்விகள் இருப்பதனால விரிக்கலை பாருங்கள். இனி ஓம் நமசிவாயன்னு சொல்கிறாங்களே, ஓம் சிவாய நமன்னு சொல்கிறாங்களே அப்படின்னா, ஓம் என்றால் திருவாசின்னு அது. திருவாசி இன்றைக்கி வடமொழி பிரபாவலைம்பாங்க. அந்த சுவாமிக்கு பின் வைத்துக்கூடிய அந்த பகுதிக்கு சொல்ல திருவாசின்னு பேர். நடராசர் ஆடுகிற பொழுது திருவாசி இருக்கும், அதில் நெருப்பு இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படியே ஒரு அந்த திருவாசி தான் ஓம் என்கிற பிரணவம். இப்போ 3 செய்தி இருக்குது, நமசிவாய, சிவாய நம, அப்புறம் ஓம் என்ற பிரணவம். இந்த பிரணவத்தை ரெண்டுலேயும் கூட்டலாம். ஓம் நமசிவாயன்னு கூட்டலாம்,
ஓம் சிவாய நமன்னு கூட்டலாம். அப்படி கூட்டுனா 6 எழுத்து மந்திரம் ஆகிடும், மறந்துடாதீங்க. ஓம் நம சிவாயன்னு சொன்னீங்கன்னா 5 எழுத்து மந்திரம் இல்லை, 6 எழுத்து மந்திரம். அது எங்கே இருக்கிறது? கொடிக்கவின்னு ஒரு நூல் இருக்குது நமக்கு. கொடிக்கவி உமாபதி சிவம் செய்த நூல். அந்த நூலில் 6 எழுத்து மந்திரம் என்பதில் ஓம் என்ற பிரணவத்தோடு கூடி சொல்லப்படுகிற 5 எழுத்து மந்திரமே 6 எழுத்து மந்திரம். அப்போ நம சிவாயன்னு சொல்லலாம், சிவாய நம என்று சொல்லலாம், ஓம் நம சிவாய என்று சொல்லலாம், ஓம் சிவாய நம என்று சொல்லலாம். சரி, இந்த 4ல் எதை சொல்லலாம் சொல்லு சார்? எது அதிகமான பயனை தருமோ அதை சொல்லலாமா அப்படின்னா அப்படிலாம் சொல்லக்கூடாது. பின்ன நீங்கள் தான் சொன்னீங்க, 4 சொல்லிட்டீங்களா, அப்புறம் எதை சொன்னால் என்ன அப்படின்னா, குருநாதன் உபதேசித்த வண்ணம் சொல்ல வேண்டும். இதெல்லாம் 5 எழுத்துக்குள்ளே வர செய்தி. இப்போவே கொஞ்சம் காதில் போட்டு வைக்கிறோம், அவ்வளோதான். சரி, இப்போ வடிவம் நான் என்னன்னு தெரிஞ்சிட்டோம். ஓமோடு கூடிய வடிவம், ஓம் இல்லாதது அப்படின்னு. அப்போ நீங்கள் வெறும் நமசிவாயின்னு சொன்னால் அந்த திருவாசி இருக்காது, நடராசருக்கு. ஓம் சேர்த்தினா திருவாசியோடு கூடிய நடராசர். இப்போ 3 செய்தி இந்த பாட்டு சொல்லிட்டார். இனி இதை மேலும் விரித்து சொல்லுகிறார் ஆசிரியர். இந்த நடனத்தை திருக்கூத்து என்று சொல்லப்பெறுகிற ஒன்றை விரித்து சொல்லுகிறார். அந்த கூத்து 3 வகைப்படும். நம்முடைய உண்மை விளக்கத்தில் நம்முடைய ஆசிரியர் அந்த கூத்தை 3ஆகத்தான் காட்டுகிறார். ஆனால் திருமந்திரத்தில் அந்த கூத்து 5ஆக சொல்லப்படும் என்பதை நீங்கள் திருமந்திரம் படித்தீங்கன்னா தெரிந்து கொள்ளலாம். நமக்கு சொல்லப்படுகிற கூத்து 3 தான். ஊனக்கூத்து, ஞானக்கூத்து, ஆனந்த கூத்து. ஆனால் திருமந்திரத்தில் சிவானந்த கூத்து, சுந்தர கூத்து, பொற்பதி கூத்து, பொற்பதி கூத்து, அற்புத கூத்து என்று 5 கூத்தாக ஆசிரியர் காட்டுகிறார். அது விரிந்து சொன்னால் 5, சுருக்கமாக சொன்னால் 3 அப்படிங்கிறதுல எல்லாம் அடங்கிவிடும் என்பதை நினைவில் கொள்ளுதல் வேண்டும். சரி, இப்போ அந்த கூத்தின் வகையை சொல்ல தொடங்குகிறார் ஆசிரியர். பாட்டு எண் பாருங்கள், 35. அப்போ ஓங்காரம் அப்படிங்கிற ஒன்று திருவாசி, அது பாட்டு 34. அப்படியே பாருங்கள். ஓங்காரமே நல் திருவாசி உற்றதனில் நீங்கா எழுத்தே நிறை சுடராம் அங்காரம் அற்றார் அறிவார் அணி அம்பலத்தான் ஆடல் இது பெற்றார் பிறப்பு அற்றார் பின். யாரெல்லாம் இந்த திருக்கூத்து தரிசனத்தை காணப் பெறுகிறார்களோ அவர்கள் மீண்டும் பிறவிக்கு வரமாட்டார்கள். ஆனந்த கூத்தாகி అని சொல்ல ஆடல் இது பெற்றார் பிறப்பு அற்றார். எனவே பின்தாழ் சடையானை மரப்பிலார் கண்டீர் மையல் தீர்வாரே தலையால் வணங்குவார் தலையானார்களே என்று ஞானசம்பந்த பெருமான் அருளிய செய்தியை இங்கே பார்த்து கொள்ளலாம். எனவே அப்போ ஓங்காரமே நல் திருவாசி அந்த சொல்லார். எனவே ஓங்காரம் என்று சொல்லக்கூடிய திருவாசியில் உற்று அதனால் நீங்கா எழுத்தே நிறை சுடராம். அப்போ நடராச பெருமானாக 5 எழுத்து வடிவத்தை காட்டி அதில் திருவாசி என்பது ஓம் என்ற பிரணம் திருவாசியாக நிற்கிறனர். எனவே ஆங்காரம் அற்றார், யாரெல்லாம் அகங்காரம் அற்றவர்களோ அவர்கள் இந்த சூக்குமத்தை அறிவார்கள். அது மட்டுமல்ல, அவங்க இனி ஒரு தடவை பிறவிக்கு வரமாட்டார்கள் அப்படின்னு இந்த பாட்டில் பதிவு செய்கிறார். நீ நடனத்தை ஊனம் ஞானம் ஆனந்தம் என்று 3ஆக பட்டியலிடுகிறார். அப்படின்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஊனக்கூத்து, ஞானக்கூத்து, ஆனந்த கூத்து. இதை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கலாம்? செய்யுள்ள ஒருவாறு இருக்கிறது, நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்கிறேன். அதாவது கோடான கோடி உயிர்கள் ஆணவ மலம் என்ற ஒன்றில் அழுந்தி கிடந்தன. நாம் எல்லாருமே அங்கே தான் இருந்தோம் பிறவிக்கு வாராததுக்கு முன். அப்போ உயிர் எப்படி இருந்தது? தாயின் கருப்பைக்குள்ளே குழந்தை இருட்டுக்குள்ளே
அப்படியே கைகளையும் கால்களையும் முடங்கி கொண்டு கிடந்தது போல கிடந்தது. அதான் ஆணவ கருவறையில் தாய்மான சுவாமி. நம்ம நேற்று எப்படி இருந்தோம் அப்படின்னா, ஆணவம் என்கிற கருவறையில், அது தாயின் கருப்பைக்குள்ளே இருக்கிற காலம் இருட்டுக்குள்ளே இருப்போம், தலைகீழாக இருப்போம், நேராக இருக்க மாட்டோம்னா தலைகீழாக இருக்கும், கால் மேலே தலை கீழே இருக்கும். எப்படி இருக்கும்? கைகளையும் கால்களையும் குறுக்கி கொண்டு இருக்கும். ஸ்கேன் பண்ணி படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். ஸ்கேன் பண்ணால் இப்போ சட்டப்பிரகாரம் குற்றம். ஏன் பொதுவாக மருத்துவர்கள் அதுக்காக ஸ்கேன் பண்ணால் குற்றம் இல்லை. அது ஆண் குழந்தைய பெண் குழந்தைன்னு பார்த்தா தான் குற்றம். குழந்தை எப்படி இருக்குது பார்க்கறதுல குற்றம் இல்லை, ஆனால் அந்த குழந்தையின் உருவத்தை பார்த்தீங்கன்னா தலைகீழாக இருக்கும். அப்போ கருப்பைக்குள்ளே என்ன பண்ணி கொண்டு இருக்கிறோம்? தவம் செய்து கொண்டு இருக்கிறோம் தலைகீழாக. சீக்கிரம் விடுதலை பண்ணுங்க பெருமானே, சீக்கிரம் விடுதலை பண்ணுங்க பெருமானேன்னு. கீழே வந்தோடனே கடவுளாவது ஒன்றாவது முடியாக பார்த்துக்கலான்னாச்சு. இவ்வளோ தான் நம்ம ஏன் மண் மயக்கம் செய்வதனால மயங்கி போயிட்டோம். மண்ணின் மீது மயங்கி கிடப்பேனை வலிய வந்து ஆண்டு கொண்டானை. இப்போ தேவாரம் சொல்லுதே, மண்ணின் மீது மயங்கி கிடப்பேனை. ஏன் மண் அந்த வேலையை செய்யுது அப்படின்னு சொல்லுவது. அதனால் ஆணவம் என்கிற நாம் எப்படி இருந்தோன்னா, தாயின் கருப்பைக்குள் இருந்தது போல ஆணவம் என்கிற இருட்டு அறைக்குள்ள அப்படியே கிடந்தோம். எப்படி? முடங்கி கிடந்தோம். அப்போ அந்த இருளில் கிடக்கிற உயிர்கள் இயக்கமில்லாது இருந்தன. அந்த இயக்கமில்லாத உயிர் கூட்டத்தில் இயங்குகிற ஒரே ஒருத்தன் இருந்தான், அவன் தான் இறைவன். அதான் நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதன். நாம் நள்ளிருள் நட்டம் பயின்றான்னா சுடுகாட்டில் 12 மணிக்கு 6 ஆள்னு நினச்சிக்கிட்டோம் இல்லைங்களா? அங்கே நள்ளிருள் என்பதற்கு சுடுகாடுன்னு பொருள், அது வெளிப்படையான பொருள், ஆழமான பொருள். ஆணவ இருளில் உயிர்களெல்லாம் முடங்கி கிடக்க இவன் ஒருவன் மட்டுமே இயங்கிக் கொண்டிருந்தான். எனவே அந்த இருள் அவனை முடக்காது, அவன் அந்த இயக்கத்தை அது கட்டுப்படுத்தாது. எனவே அவன் ஒருவன் தான் இருளிலும் இயங்குபவன் அப்படிங்கிறதுனால. சரி, அப்போ ஆணவ இருளில் கிடந்த உயிர்கள் இவ்வாறு கடந்த பொழுது அது பிறவி கொண்டு வரணுமே. அப்படி கொண்டு வரணும்னா நடராச பெருமான் ஆடல் என்ற ஒன்றை செய்தாலன்றி அந்த உயிர்கள் பிறவிக்கு வாராது. அப்போ பிறவிக்கு வாராத உயிர்களை பிறவிக்கு கொண்டு வர வேண்டும் என்றாலும் நடனம் வேண்டும். சரி, வந்தாச்சு. இப்போ நாம் நிற்கிறோம், போகிறோம், வரோம், நடுறோம், சாப்பிட்றோம், தூங்குகிறோம், இப்படி எத்தனை செயல் செய்கிறோம். இந்திரியங்கள், தத்துவ கூட்டங்கள் இப்போ இயங்கி கொண்டு இருக்கின்றன. இந்த இயக்கம் இயங்குவதற்கு அவனுடைய ஆடல் இன்றியமையாது. அவர் ஆட்டத்தை நிறுத்தினார்னா நம்ம ஆட்டம் நின்றுக்கும். அப்போ என்ன அர்த்தம்? பிறவிக்கு வந்த உயிர்கள் தான் ஈட்டிய பாவ புண்ணியங்களை நுகர்வதற்கும் இறைவன் நடனம் இன்றியமையாதது. சரி, வந்தோம், இருந்தோம், பட்டு தெளிந்து ஒருவாறு திருவருளை பெற்று சுத்தம் என்ற நிலைக்கு வந்தாச்சு. இனி நாம் இறைவனோடு கலக்கிற வாய்ப்பை பெறுவோம் என்றால் அங்கும் அந்த இறைவனுடைய கூத்து வேண்டப்பெறும். அப்போ நடனம் என்பதில் என்ன கருத்துன்னு கேட்டால், பிறவிக்கு வாராத உயிர்களை பிறவிக்கு உட்படுத்துவதும் நடனம், வந்த உயிர்கள் வினைப்போகத்தை துய்ப்பதற்கும் நடனம், அவ்வாறு வினைப்போகத்தை துய்த்து பக்குவப்பட்ட உயிர்களுக்கு ஞானத்தை அருளுவதற்கும் நடனம் இன்றியமையாதது. அப்போ இந்த கூத்து எப்போது தேவை? எப்போதும் தேவை. இப்படிப்பட்ட கூத்து பெருமானாக இருக்கிற அவரை வீட்டில் வைக்கலாமா வேண்டாமா, கும்பிடலாமா வேண்டாமான்னா என்ன அர்த்தம்? ஐயா, அவரை கும்பிடாமல் யாரையா கும்பிடுவது? ஐயா, நான் இன்றைக்கி பிறவிக்கு வந்திருக்குது அவரால், நான் இன்றைக்கி இன்பத் துன்பத்தை நுகர்ந்து கொண்டு இருப்பது அவரால், இனி இந்த துன்ப சுழற்சியிலிருந்து விடுபட்டு இன்பத்தை பெறப்போவதும் அவரால் தான். எனவே அவரை கும்பிடாமல் நான் யாரை கும்பிடணும் என்ற ஒரு உறுதிப்பாடு சைவ சித்தாந்தம் படித்தால் வரணும், வரும். இல்லைன்னா உங்களுக்கு அந்த நூலை நீங்கள் ஆழமாக ஊன்றி படிக்கவில்லை என்று பொருள்.
இந்த 3 வகையான நடனத்தையும் இனி வருகிற பாடலில் சொல்ல போகிறார் ஆசிரியர். அப்போ ஊன நடனம் என்றால் என்ன, ஞான நடனம் என்றால் என்ன, ஆனந்த நடனம் என்றால் என்ன, 3 பாட்டு சொல்ல போகிறார். இப்போ சொன்ன 3 பாட்டும் ஓம் சேர்த்து சொல்வது, சேர்த்தாமல் சொல்வது, நகரத்தை முன்வைத்து சொல்வது, சிகரத்தை முன்வைத்து சொல்வதுன்னு 3 பாட்டு படிச்சிருக்கோம். நல்லா நினைவு கொள்ளுங்க. இறைவன் எங்கே ஆடுகிறான் அப்படின்னு கேட்டால் ஆன்மாவின் அறிவிலே நின்று ஆடுகிறான். 8ம் 2ம் உருவான லிங்கத்தே என்பதனால் எகரத்தில் நின்று ஆடுகிறான். அது மட்டுமல்ல, அவன் ஆடுகிற அந்த ஆடலை பற்றி படிக்கின்ற பொழுது ஒவ்வொரு நகரம், மகரம், சிகரம், பகரம், எகரம் என்று காணும்போது திருவடி, வயிறு, தோள், முகம், முடி என்று வரிசையாக பார்த்தோம். அதுவே சிகரம் முன் வரும்போது சி உடுக்கை, வா வீசுகரம், யா அமைந்த கரம், நா நெருப்பேந்திய கரம், மா ஊன்றிய திருவடி. இப்படி ஒரு நடனமாக இருக்கிறது. இனி இந்த நடன வகைகளில் நீ சொல்லுவதற்கு 3க்கு பேர் சொல்லுகிறார் ஆசிரியர். அந்த வகையில் நம்ம பார்க்கலாம். பாருங்கள், அடுத்த பாடலில் பார்த்திங்கன்னா சொல்லார். அப்போ சிகரம் அப்படிங்கிற சேர்க்கும் துடி சிகரம், சிக்கன வா வீசுகரம். இங்கே வா என்பது வீசுகரம். இது உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா பெரிய புராணத்தில் கண்ணப்ப நாயனாரை வந்து தாங்கி கொண்ட கை, கண் அப்ப நில், கண் அப்ப நில் என்றது எந்த கை? பொறுமையாக வீட்டில் போய் படித்து பார்த்துங்க. திருக்குறிப்பு தொண்டர் தன்னுடைய தலையை அந்த பாறையின்கண் மோதி அந்த தலையை உடைக்க முற்படுகிறார். அப்பொழுது வந்த கை. அறிவாட்ட நாயனா தன் கழுத்தை அறிய முற்பட்டார். அப்பொழுது ஒரு கை வந்தது. ஒரு கை அப்படின்னு ஒரு தலைப்பு வச்சா 3 கையை சொல்லிடலாம். ஒரு கை, எந்த கை அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா 3மே அன்னையினுடைய கை, இடது கை தான். வலை தழும்பர் செடும் கை அப்படிம்பார், வளையலுடைய கை. வா என்ற வீசுகரம் வந்து பற்றியது என்ற குறிப்பை தெய்வ சேக்கிழார் பெருமான் திருவாக்கில் காணலாம். அப்போ உயிர்களை நோக்கி விரைந்து வருவது அவனுக்கு முன் அவனுடைய அருள். முன்னி அவள் நமக்கு முன் சுரக்கும் இன்னருளே. என்ன பொழியாய் மழை ஏலூர் எம்பாவாய் என்கிற வாக்கு அங்கே பொருந்தி இருப்பதை காண முடியும். அதனால் அந்த 5 எழுத்து மந்திரத்தில் ஓம் என்பது திருவாசியாக கொண்டு நகர, மகர, சிகர, வகரம், எகரம் என்ற ஒரு முறையும், சி வா ய ந ம என்று ஒரு முறையும் ஓம் திருவாசியாக வைத்து பார்க்கலான்னு பார்த்துட்டோம். இனி அடுத்தது ஊன நடனம் என்றால் என்ன? பாட்டு எண் 35. தோற்றம் துடியதனில் தோயும் திதி அமைப்பில் சாட்சியிடும் அங்கியிலே சங்காரம் ஊற்றமா ஊன்று மலர்ப்பதத்தில் உற்ற திரோதம் முத்தி நாண்ட மலர்ப்பதத்தே நாடு. இந்த பாட்டில் சொல்றாரு, தோற்றம் துடி அதனில். இந்த உடுக்கை சாமி கையில் வச்சிருக்கிறாரே, அதை பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுது? நம்ம குழந்தைகளை பயமுறுத்துவோமே, குடுகுடுப்பாக்காரன் வரான் அப்படி தோணுதா என்ன? பூச்சாண்டி வரான் பிடிச்சி கொடுத்துருவேன் அப்படிமா? அதல்ல. இந்த உடுக்கையை பார்த்தா உங்களுக்கு என்ன நினைவு? இது தோற்றத்தின் சிம்பல், தோற்றம். ஏன்? உடுக்கை என்ற ஒன்றை அடித்த பிறப்பது நாதம். இந்த உலகம் நாத தத்துவத்திலிருந்து தான் தோன்றுகிறது. எனவே அதை குறிக்கிற அடையாளம் தான் உடுக்கை. இறைவன் ஏன் உடுக்கை வச்சிருக்கிறாரு? படைப்புக்கு தொடக்கம் அவனிடத்தில் இருந்துதான். அவன்தான் படைப்பை தொடங்கி வைப்பவன் என்பதனால் அந்த சிம்பல் இப்போ அவங்க கையில் இருக்குது. படைத்தவற்றையெல்லாம் காக்கணும்.
எனவே அமைந்த கரம் காத்தல். சரி, படைச்சாச்சு, காத்தாச்சு, அப்படியே காத்தது அப்படியே விட்டுறலாமா என்ன? அப்படி விட்டால் என்ன ஆகும்? வந்ததெல்லாம் இங்கேயே தங்கிடும். அப்புறம் நமக்கு இந்த மண்ணில் இடம் ஏது என்கிற கேள்வி வந்துடும் இல்லையா? வந்தவரெல்லாம் தங்கிவிட்டால் இந்த மண்ணில் நமக்கு இடம் ஏது? சாதாரண சினிமா கவிஞன் சொல்லிட்டு போனார் இல்லையா? அப்போ வந்தோம், இருந்தோம், இருந்துட்டால் என்ன ஆகிறது? அவ்வளோதான். அடுத்த ஆளுக்கு இடமில்லாமல் போயிடும். இப்போவே கொடுக்க மாட்டேங்கிறோம், போயிடுவோன்னு தெரிஞ்சே கொடுக்க மாட்டேங்கிறோம். நீங்கள் போகவே மாட்டேங்கன்னா கொடுப்பீங்களா என்ன? சான்ஸே இல்லை இல்லைங்களா? வாய்ப்பு 100% இல்லை. மொத்த ஊரையும் வளைச்சி நம்மளே போட்டு போயிடுவோம். நமக்கு முன்னே இருந்தாலே வளைச்சி போட்டுனான்னா இன்றைக்கி நாம் எங்கே சென்னைக்கு வர்றது? நம்மளாம் கம்முன்னு அவங்கவுங்க ஊரில் இருந்துருக்கணும் இல்லை? அங்கேயே இருந்திருப்போமான்னு தெரியல. ஏன் அங்கங்கே மெட்டாமராசு இருந்திருப்பான் பாருங்கள். அவன் பூரா வளைச்சி அவனையே போட்டுட்டு அவனே உட்காந்துருப்பான். அப்போ வந்து போகிற நிலைமையை தெரிஞ்சுக்கிட்டுமே வளைச்சி போடுறோமே, நீ என்னத்தை சொல்ல முடியும்? அதனால் அபயகரம் என்பது காத்தல். அப்போ காக்கக்கூடிய பொருளை காத்து கொண்டே இருக்க முடியாது. ஒரு கால எல்லையில் மொத்தத்தையும் டெலிட் பண்ணியே ஆகும். ஏன் இல்லைன்னா செட்டு ஹேங் ஆகிடும். நம்ம ஆண்ட்ராய்டு ஃபோன் வச்சுருக்கிறோமா, ஆப்பிள் ஃபோன் வச்சுருக்கோமா, எல்லா குரூப்லையும் நம்மளை சேர்த்து விட்டாங்க. ஆரப்பார இந்த குரூப்பு பார்த்து காலையில் இப்போ எஞ்சி பார்த்தோம்னா ஒரு 100 குரூப்பில் செய்தி, அது ஒரு செய்தியாக வருது. 100 அந்தந்த குரூப்பில் 200 பேர் 300 ஆளாளுக்கு ஒருத்தன் செய்தி போட்டால் வணக்கம் 100 பேர் மொத்தம் சேர்த்துன மொத்தம் திறக்கலைன்னு வச்சுங்களேன். இப்படி திறந்து பார்த்தோம்னா செட்டு ஹேங் ஆகி நிற்கிது. ஏண்டான்னு கேட்டால் ரொம்ப லோடாகி போச்சு, கொஞ்சம் டெலீட் பண்ணுங்க. அப்போ செட்டை அப்பப்போ டெலீட் பண்ணாமல் விட்டிங்கன்னா செட்டு என்ன ஆயிடுது? ஹேங் ஆகி போய்டும். ஏன் நம்ம கெப்பாசிட்டி ரேம் ஒன்று இருக்குது இல்லை, இவ்வளோதாங்க தாங்கும். நம்ம வாங்குகிற ஃபோனுக்கு அவ்வளோதான் தாங்கும். அப்படின்னா நினச்சி பாருங்கள், நம்மால் தயாரிக்கப்படுகிற அந்த பொருளை அன்னன்னைக்கு வருகிற மெசேஜை அப்பப்போ டெலீட் பண்ணி விட்டிங்கன்னா ஃபோன் மிச்சம் பழுதுபடாமல் அப்படியே நிற்கும். நீங்கள் மெசேஜை போனால் சேவ் பண்ணி வைக்கலான்னு வச்சிங்க, செட்டு ஹேங்காகி நின்றுக்கும். அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் நடைபெறுகிற இன்பத் துன்பங்களெல்லாம் அப்பப்போ டெலிட்டு பண்ணிங்கன்னா செட்டு ஹேங் ஆகாமல் நல்லாயிருக்கும். இல்லைன்னா ஹார்ட் அட்டாக் வரும், பிபி வரும், ப்ரெஷர் வந்துடும். அப்புறம் அதுக்கு செலவு மேலே செலவு தான் வைக்கணும் இல்லைங்களா? இந்த செட்டு போனால் இன்னொரு செட்டு வாங்கிக்கலாம், ஆனால் இந்த செட்டு போனால் வாங்க முடியாதுங்க. போனது போச்சு, அவ்வளோ போயிந்து இட்ஸ் கான், அவ்வளோதான். நீ திருப்பி வாங்க இயலாது. எனவே நாம் தான் நம்ம கைபேசியை கவனமாக பார்த்துக்கிறோமில்ல, அது மாதிரி இதையும் என்ன பண்ணிக்கணும், கொஞ்சம் எதையும் போட்டு மண்டைக்குள்ளே போட்டு அழுத்திக்கிட்டு இருக்கக்கூடாது. ஐயோ அது என்ன ஆயிருமோ, இதாயிருமோ, நாளைக்கு என்ன ஆயிரும், நாளான்னைக்கு என்ன ஆயிரும், அடுத்த மாதம் என்ன ஆகும், அதெல்லாம் நீங்கள் கவலைப்பட்டால் நின்று போயிட போதா? கவலைப்படாமல் தான் நடக்காமல் இருப்பதா? ஒன்றும் இல்லை, அது பாட்டுக்கு போகுது. போகிற போக்கில் நாமளும் போவோம். ஆனால் உலகம் அழியும் போது நாமளும் அழிஞ்சிட்டு போகிறோம். இப்போ என்ன கெட்டு போச்சு? ஐயோ உலகம் அழிகிற மாதிரி இருக்குதுன்னா அழிஞ்சுதுன்னா நாமளும் கூட தானே போக போகிறோம். எனவே போகிற போக்கில் விட்டுடணும். எதையும் மண்டைக்குள்ளே ஏற்றி வச்சுக்கிட்டு ஐயோ இது என்ன ஆயிரும், அது என்ன ஆயிரும், அதை நினச்சிங்கன்னா வீணான நீங்கள் கவலைப்பட்டு உலக இயக்கம் நிற்குமானால் கவலைப்பட வச்சிடலாம். நீங்கள் கொஞ்சம் கவலைப்படுங்க, சூரியன் ஒரு நாளைக்கு வராமல் நிற்கட்டும், அப்படிலாம் இல்லை. நம்ம என்ன பண்ணாலும் அது நடக்கத்தான் போகுது. எனவே வந்தால் இருந்தால் போயாக வேண்டும், இவ்வளோதான் விதி. எனவே நான் வந்தது டேட் கன்ஃபார்மாக தெரியும், இருந்து கொண்டு இருக்கிறோம் தெரிகிறது, போவதும் உறுதி. என்ன நாம் போகிறத நாம் போவோம், நாம் பார்க்க முடியாது, மற்றவங்களாம் பார்ப்பாங்க இல்லையா? எனவே இந்த உடம்பை ஒரு நாள் நாம் விட்டு விட போகிறோம். அப்போ விடும்போது என்ன பண்ணணும் இறைவன்? அதை இந்த உடம்பை அழித்தாக வேண்டும். அப்போ எதை படைத்தானோ எதை கூட்டினானோ அதை அவன் என்ன பண்ணுறான்? ஒரு நாள் அழித்தாகும். எதுக்கு அதெல்லாம் செய்யணும்? அருள் செய்வதற்காக. அதுதான் மணிவாசக பெருமான் அனைத்து உலகும் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாயினர். படைத்தான் காத்தான் சரிதான், நான் அழிக்கிறான்னு ஏன் சொன்ன? அருள் தருவாய். அருள் செய்யணும்னா உங்களை
அருள் செய்வதற்கு உங்களை அடுத்த நிலைக்கு உயர்த்தி ஆகணும். அடுத்த நிலைக்கு உயர்த்தி ஆகணும்னா முன்ன நிலைமையை டெலீட் பண்ணித்தான் ஆகணும். இது மறுக்க முடியாத நியதி. நீங்கள் ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னால் முதல் பிறவி பிறந்த நிலைமை அப்படியே கடந்திருப்போம் இன்றைக்கி வரைக்கும். அதை டெலீட் பண்ணி தானே ப்ரொமோஷன் கொடுத்து இன்றைக்கி மனித சட்டையை கூட உட்கார வச்சுருக்கிறான். இதை டெலீட் பண்ணால் தானுங்க இதை விட நல்ல பிறவி ஒரு கிடைக்கும் உங்களுக்கு. அதை விட்டு போட்டு அதெல்லாம் வேண்டாம் சாமி, இது இப்படியே இருக்கட்டும், இது இப்படியே இருக்கட்டும், இதை விட்டுறக்கூடாதுன்னா நல்ல ஒரு வாய்ப்பை நீங்கள் வேண்டாம் என்று நழுவ விடுகிறீர்கள் ஆயிடுமே. எனவே நமக்கு உடம்பு இடையில் வந்தது, இடையில் போவது நிச்சயமாக போகும். எனவே உயிர் என்ற பொருளுக்கு மரணம் இல்லை, ஆனால் உடம்பு என்ற பொருளுக்கு மரணம் உண்டு. ஏன்? பிறப்பு என்பது உடம்புக்கு தான், வளர்ச்சி என்பது உடம்புக்கு, பரிணாம வளர்ச்சி எல்லாம் உடம்புக்கு தான். உயிர் என்ற பொருள் நித்திய பொருள், அது அழிவில்லாத. ஏன்? ஆக்கம் இல்லாதது என்பதனால் உயிருக்கு அழிவு இல்லை. ஆனால் உயிரோடு கூடிய உடம்புக்கு தோற்றம், நிலைபெறுதல், ஒடுக்கம் நிச்சயம் உண்டு. அதனால் சொன்னார், அந்த நெருப்பை காணும் போதெல்லாம் அது எதை குறிக்கிறது? உன்னை ஒரு நாள் இது அழித்துவிடும். எதை அழிக்கும்? அதுக்கு ஆழமான பொருள் வேறு. நம்ம பொதுவாக தெரியும் நெருப்பு எது அழிக்கும். எதை அழிக்கும்? பிறவியை அழிக்கும். நீ செஞ்ச பாவ புண்ணியங்களை அழிக்கும் என்று பொருள். எனவே படைத்தல், காத்தல், அழித்தல், ஊன்றிய திருவடி மறைத்தல். அதான் அடுத்த வரி சொன்னார், ஊற்றமா ஊன்று மலர்பாதத்தில் உற்ற திரோதம்.